இருந்தாலும் ரெண்டே ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு வாங்கிடுவோம். சரிங்களா? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய பேர் வந்து சுபாஷ். நான் பிறந்து வளர்ந்த ஊர் எதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியுமா தெரியாதோ அது ஒரியா நம்மளுடைய வனத்துறை அலுவலர் எல்லாருக்குமே தெரியும். மாயார் அப்படிங்கிற ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முதுமலை இதே மாதிரி காடு நிறைந்த பகுதி. அங்கதான் நாங்க கடந்து வளர்ந்தோம். 3 பசங்க இருக்காங்க, 2 பசங்க ஒரு பொண்ணு. சரிங்களா? இதே மாதிரி ஒரு காட்டு பகுதி தாங்க. மருத்துவ வசதி கிடையாது. படிப்புக்கு எங்களுக்கு 8வது வரைக்கும் தான் அங்க இருக்கு. அதே ஸ்கூல்ல எங்களுக்கு இதே மாதிரி ஒரு தலைமை ஆசிரியர் இருந்தார். இவர் சொன்ன ஒரே வார்த்தை தான் படிக்க படிக்க படிக்க. அது மட்டும் தான் சார் கேட்டோம். அப்போ நான் சரியா படிக்கல. என்னோட தங்கையும் அண்ணனும் நல்லா படிச்சாங்க. எங்க அண்ணன் என்ன அதுக்கப்புறம் அங்க இருந்து நல்ல வேலை கிடைச்சு போய் ஈவில பெரிய ஆடிட்டர் இப்பதான் கேட்டாங்க. என்னுடைய தங்கை இப்போ லண்டன்ல ஒரு சிவில் என்ஜினியரா இருக்காங்க. உங்களை மாதிரி படிச்சவங்க தான். பெரிய சிட்டியில பணக்கார பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்ல படிக்கல, நீங்க படிச்ச மாதிரியே தான். நானும் பல வெளிநாடுகளில் போய் மேஜிக் ஷோ பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கேன். காரணம் என்னன்னா ஒரே ஒரு விஷயம், மதிப்புடைய ஐயா சொன்ன மாதிரி படிப்பு. தயவு செய்து படிங்க. ஏன்னா எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வாய்ப்பே கிடைக்கல. இந்த மாதிரி அதிகாரிகளுக்கு எல்லா வசதிகளும் பண்ணி தர்றாங்க. அவங்க காடுகள் மட்டும் எங்களுக்கு பார்க்காம இந்த ஊர் எங்களுக்கு, இந்த மக்கள் எங்களுக்கு சேர்ந்து சூப்பரா உங்களுக்காக சர்வீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதை பயன்படுத்திக்க தயவு செய்து அப்படின்னு கேட்டுட்டு மேஜிக் ஸ்டார்ட் பண்றோம். இதுக்கு எல்லாருமே ஒரு தேங்க் பண்ற மாதிரி பெரிய ஒரு சூப்பர் கைது கொடுக்கணும். எப்போ மேஜிக் பண்ண போனாலும் நான் ஃபர்ஸ்ட் 2 நாள் லக்கி தானே தெரியுங்களா குழுக்கள் பரிசு. அந்த பரிசுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா பரிசு கிடைக்கும். ஸ்கூல்ல போனா டீச்சர் ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் ஸ்கூல் போடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து டீச்சர்ஸ் பண்ணிடலாம் இருக்கேன். பண்ணிடலாமா சார்? டீச்சர்ஸும் பெரியவங்க யார் வேணாலும் கலந்துக்கலாம். என்ன ரூல்ஸ் சொல்லிருக்காங்க பாருங்க. எங்கிட்ட 5 கவர் இருக்கு சார். 5 கவர் இருக்கு. இதுல ஒரே ஒரு கவர்ல மட்டும் பரிசு இருக்கு. சரியான கவர் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பரிசு கிடைக்கும். அவங்க வச்சுக்கலாம். மொத்தம் ஆனா ஒரு கண்டிஷன் என்னன்னா 5 பேர்ல கலந்து முடியும். ஏன்னா 5 கவர்ல இருக்கு. சரிங்களா? அதுல ஒருத்தர் நான் எதுக்கு கேட்டா ஏமாறுறேன். சரியா? மேஜிக் அப்படிங்கிறது உங்களுடைய எதிரியால ஏமாத்தி வேற விஷயம் கிடையாது. முதல்ல ஆனா நீங்க பெரியவங்க யாராவது ஒரு கவர் இருப்பாங்க, ஓபன் பண்ணுவாங்க, பரிசு இருந்தா அவங்க வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி அந்த வாய்ப்பு அடுத்தவங்களுக்கு போயிடும். கடைசி கவர் இருக்கு பார்த்தீங்களா, அது மட்டும் எனக்கு. அதுல பரிசு இருந்தா எனக்கு. புரியுதுங்களா? புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நல்லா பார்த்துக்கங்க. நான் நிறைய பொய் சொல்லுவேன், ஏமாத்துவேன். என் கண்ணை பார்த்தாலே ஏமாந்துருக்கீங்க. அதனால உங்க விருப்பத்துக்கு எடுத்துக்கலாம். சரியான கவர் எடுத்தீங்கன்னா பரிசு உங்களுக்கு. வேற முதல்ல அடிக்கலாம். நீங்க இந்த 5 கவர் இருக்கு, 5 பேர் கொடுத்துருக்கீங்க. இதுல எந்த கவர் வேணும்னா நீங்க எடுத்துக்கலாம். ஆனா ஒரே ஒரு கவர்ல தான் கிஃப்ட் இருக்கு. சரிங்களா? சரியான கவர் எடுத்தா கிஃப்ட் கிடைக்கும். ஆனா சரியான கவரை எடுக்க விட மாட்டேன். எப்படியாவது ஏமாத்தி கண்டிப்பா வருத்தம் இருக்கும். எப்படியாவது சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணுறேன். அது இல்லை வருத்தம் என்னோட நீங்க அதிகமாக கவனிக்கலாம். அதே மூலமா மாத்திக்கலாம். ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணி பார்த்து அதுல கிஃப்ட் பரிசு இருக்கு அவங்களுக்கு, இல்லாட்டி அடுத்தவங்களுக்கு போயிடும். சரிங்களா? என்ன இருக்குதோ ஒரு பேப்பர், அது என்ன எழுதிருக்கோ கொடுத்துருவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா சக்தி மந்திர 10 ஏக்கர் நிலம். அதாவது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் விளையாட்டு. நன்றிங்க. நீங்க போகலாம். மீதி 4 கவர் சரியான கவர் ஒரு கவர் எடுத்தீங்க. சரியான கவர் எடுத்தா பரிசு. ஆனா சரியான கவர் எடுத்து உங்களை ஏமாத்துவேன், நம்ப வேண்டாம். எது வேணா முடிஞ்சா சரிங்களா? மாத்திக்கிறீங்களா? அதே போதும். கண்டிப்பா இதுல பரிசு இருந்தா அவங்களுக்கு, இல்லாட்டி 3 பேர்ல யாருக்காவது ஒருத்தருக்கு வரும். சரிங்களா? நல்ல முயற்சி பண்ணாங்க, கிடைக்கல. அதே போதும். ஓபன் பண்ணாக்க பரிசு இருந்தா அவங்களுக்கு, இல்லாட்டி இந்த 2 கவர்ல உங்களுக்கு யாருக்கும் பார்த்து. சரிங்களா? அதுக்கு ஜஸ்ட் மிஸ் தான். அப்படி வந்து
சரிங்களா? இது வேணுமா இது வேணுமா பார்த்து கவனமா இருக்கு. இங்கி பிங்கி பாத்தியா மாட்டிக்கிறீங்களா? போதும். அதுல இல்ல இந்த மெத்தடுக்கு அதுல இல்ல. இந்த கவர் எடுத்துங்க அதுல இல்ல. நான் கேட்பாங்களா? சரி இதுல ஓபன் பண்ணி பார்ப்போம். இதுல இருந்தா எனக்கு அதுல இருந்தா அவங்களுக்கு சரியா? இதுல இருந்தா எனக்கு அதுல இருந்தா ரைட். நெக்ஸ்ட் டைம் இருக்கு அப்படின்னா அடுத்த வருஷம் இந்த பேப்பர்ல என்ன எழுதிருக்கோ எனக்கு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இத பாத்துக்குவோம். 500 ரூபாய் எத்தனாவது? பெரியவங்களை எப்பவுமே நாங்க ஏமாத்த மாட்டோம், குழந்தைகளை ஏமாத்துறோம். ஏன்னா புக்கு போயிருக்கோம் இல்லையா? கண்டிப்பா பரிசு. ஆனா என்ன பரிசுங்கிறது இவர்தான் முடிவு பண்ண போறாரு. 20 பரிசு இருக்கு. அதுல 20ல எதை செலவு பண்றீங்களோ அது இந்த பெட்டியில வந்துடும். அது நீங்க எடுத்துட்டு போயிடலாம். சரியா? நீங்க செலவு பண்றதா வரும். ஓகேவா? காலி பெட்டி வந்துடும். நீங்க என்ன நினைச்சு பரிசு எடுக்கிறீங்களோ அது அதுல வந்துடும். 1 2 தெரியுமா? 1 2 3 தெரியுமா? 1 2 1ல இருந்து 20க்குள்ள ஏதாவது ஒரு நம்பர் சொல்றீங்களா? ஏன்னா மொத்தம் 20 பரிசு இருக்கு. அந்த 20ல எதை சொல்றாலும் அது அதுல வந்து அவர் எடுத்துட்டு போயிடுவாரு. சரிதானே? புரியுதா? 1ல இருந்து 20க்குள்ள 1க்கு 20க்கு இடையில ஒரு நம்பர் சொல்லுங்க. பிடிச்ச ஒரு நம்பர் சொல்லுங்க. 15 தான் பிடிக்குமா? என்னமோ தெரியல. 15 சொல்றாங்க பாப்போம். சரிங்களா? மொத்தம் 20 சீட் இருக்குன்னு சொன்னாங்களா? ஒவ்வொரு சீட்டுக்கு பின்னாடி பாருங்க. 1 2 3 7 8 9 10 மொத்தம் 20 சீட் இருக்கு. இதுல ஒரு 15 சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு சீட்டுக்கு பின்னாடி ஒரு நம்பர் இருக்கு. நம்பர் அதுக்கு பின்னாடி ஒரு படம். 20 சொல்லியிருந்தாங்கன்னா பின்னாடி என்னது? அதுல வந்து நீ எடுத்து போயிருக்கலாம். ஆனா நீ 20 சொல்லல. 1 சொல்லியிருந்தா அவருக்கு என்ன இருக்கு? என்ன திருப்பி பாருங்க போயிடுது. ஐபோன் எவ்வளவு ரீசார்ஜ் பண்ணுங்க. ஐபோன் கரெக்ட்டா கிடைக்கலையா? 2 சொல்லியிருந்தா அதுல வெட்டில வந்து அதுவும் சொல்லியிருந்தீங்கன்னா நட்டு அது வந்துருக்கும். அதையும் விட்டுருக்கும். 4 சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு வாட்ச் அதுவும் இல்லை. 5 சொல்லியிருந்தீங்கன்னா 6 சொல்லியிருந்தா இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. 7 என்ன தெரியுமா? பர்ஃபியூம் நாக வருது அப்படின்னு சொல்லக்கூடாது. சென்ட் தெரியுமா? 8 கேமரா. இப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு பிக்சர் இருக்கு, படம் இருக்கு. அது வந்து அதை வந்து ஒரு எடுத்துட்டு போயிடலாம். ஆனா நீங்க என்ன பண்ண முடியும்? 15 இந்த 15ல பின்னாடி என்ன படம் இருக்கோ அதுல வந்துடும். என்ன இருக்குன்னு பாப்போமா? இப்போ பெரியவங்களுக்கு அது பெண்களுக்கான ஒரு வேலைங்க. யாராவது மோதிரம் போட்டு மோதிரத்தை காமிக்க போதும்.
பார்ப்பாங்க. இது ஒரு மேஜிக் ஸ்டிக் இது வந்து இவங்க கொடுத்தா ரைட் ஹேண்ட் வச்சுக்குவாங்க அப்படிங்க. அப்ப எதுக்கு மோதிரம் நிகழ்ச்சியை பாராட்டி அன்பளிப்பாக வச்சு அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் கொடுங்க. அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இப்படி மோதத்தை முடிச்சு கேட்கல உட்காதீங்க. நீங்க பவுன் நான் இதே மாதிரி ஒரு ஸ்டிக்கும் ஒரு வேற ஒரு பொருள் தரேன். அவங்க எப்படி பிடிச்சிருக்காங்களோ அதே மாதிரி இதுல ஒரு முக்கியமான என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இதை கீழே விட்டுக்கூடாதுன்னா கீழே போட்டாலே அது ரொம்ப முக்கியம். மேஜிக்ல ரெண்டு விஷயம் பண்ணலாம். ஒரு பொருளை வர வைக்கலாம், இல்லாட்டி காணாம உங்க விருப்பம் நாங்க கேட்க மாட்டோம். வலதுகையில் என்ன இருக்கு சொல்லுங்க. மேஜிக் உங்க லெஃப்ட் ஹேண்ட்ல என்ன இருக்கு? யாரு என்னோட தெளிவா தெரியும். இப்ப என்ன பண்றீங்க, அந்த ஸ்டிக்கை வச்சு மோதிரத்து மேல குத்துறீங்க. மோதிரம் சூடாகி ஆடியை மேல வருது. மோதிரம் போயிட்டா ஏன் தெரியல. மந்திரம் சொல்லு. மந்திரம் தெரியுமா உங்களுக்கு? ஆபரகடாபரா ஆபரகடாபரா சொல்லிட்டே சொல்றேன். எங்கேயாவது ரொம்ப பயங்க. அதுல ரப்பர் பேண்ட் எனக்கு ரொம்ப உள்ள பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை விட்டுலாம். அதுல ரெண்டு இருக்குல்ல அதை இந்த மாதிரி வேக வேகமா நீங்க பண்ணலாம். இந்த பாக்ஸ் அதுலயே ரெண்டு ரப்பர் பேண்ட். எல்லா பாக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ரெண்டு ரப்பர் பேண்ட். இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு சுத்தி பாக்ஸ் முடிச்சு வந்து உள்ள போட்டீங்க. நீங்களும் காவல்துறை சேர்ந்ததுதான். ஆனா எதிர்பார்ப்பு உங்களுக்காகவே நீங்க வைக்கிறீங்க.